நம்ம ஐயனா துணை சீரியல்ல நிலாவுக்கும் சோழனுக்குமான ரொமான்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. சோழனும் நிலாவும் தனியா ரூம்ல பயங்கர ரொமான்டிக்கா இருக்காங்க. இன்னொரு ரூம்ல பாண்டியன், பல்லவன், சேரன் 3 பேரும் இருக்காங்க. அங்க ஒரு பக்கம் பாண்டியன் வானதி கூட போன்ல பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா சேரன் சந்தா கூட போன்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நடுவுல பல்லவன் மட்டும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காருங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கடுப்புல எந்திரிச்சு போயிடுறாரு. சோழன் நிலா கூட பயங்கரமா ரொமான்ஸோட உச்சத்துல இருக்க டைம்ல நிலாவுக்கு முத்தம் கொடுக்க போறாரு. அந்த நேரம் பார்த்து பல்லவன் காலிங் பெல் அடிச்சிடறாருங்க. சோழன் பல்லவன் மேல செம்ம கடுப்பாகிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்க போகுது. பல்லவனால சோழன் நிலாக்குள்ள 2 பேருக்கும் சண்டை வர போகுதுங்க. அது என்னங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல்லவன் காலிங் பெல் அடிச்சுட்டு சோழன் ரூம்குள்ள வர்றப்ப சோழனுக்கு செம கோவம் வருது பல்லவன் மேல. பல்லவன் கிட்ட இதே நீ ஏன்டா இந்த நேரத்துல இங்க வந்த அப்படின்னு சொல்லி சோழன் கோவமா கேக்குறாரு. ஆனா அந்த ரூம்ல என்ன தூங்கவே விட மாட்டாங்க. 2 பக்கமும் படுத்துக்கிட்டு ஆளுக்கு போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட லவ் டார்ச்சர் ரொம்ப தாங்க முடியலனே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. அதுக்கு ஏன்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லி மறுபடியும் சோழன் கேக்குறாருங்க. என்னன்னா இப்படி சொல்ற, நான் அண்ணியோட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். இந்த நைட்ல இங்க என்னை எங்க போக சொல்ற, அதனாலதான் நான் இங்க வந்தேன். நான் வந்தது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு திரும்புறாருங்க. நிலா பல்லவா உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நிலா கூப்பிட்டோனையும் பல்லவன் சிரிச்சுக்கிட்டே பத்தியா அண்ணிய கூப்பிட்டாங்க, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரூம்குள்ள போறாருங்க. அண்ணி உங்களுக்கு ஓகே தானே, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு நான் போயிடுறேன். அவங்க 2 பேரும் என்னை தூங்கவே விட மாட்டாங்க. ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு பாண்டியனை வானதியக்கா கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சேரனை சந்தாக்கா கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்கு. நடுவுல நான் படுத்துக்கிட்டு என்னால தூங்கவே முடியல. நீ எனக்கு செம கோவம் வந்துருச்சு. நான் அதனாலதான் இங்க வந்துட்டேன். உங்களுக்கு நான் டிஸ்டர்பா இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் ரூமுக்கே போயிடுறேன் நீ அப்படின்னு சொல்லி பல்லவன் நிலாட்ட கேக்குறாங்க. சோழன் டக்குன்னு முந்துக்கிட்டு ஆமாட்டா பல்லவா, டிஸ்டர்பா தான் இருக்கு, நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாருங்க. நிலா கோவமாயி சோழன் கொஞ்சம் பேசாம இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. நிலா சொன்ன பிறகு சோழன் மறுவார்த்தை பேசலங்க. சோழன் பல்லவன் மேல செம கடுப்புல இருக்காரு. இருக்க போறதே இன்னும் ஒரு நாள் தான், இவன் வேற வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பல்லவனை சோழன் மனசுக்குள்ள பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காருங்க. பல்லவனும் நிலாவும் இன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து சந்தோஷமா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்து சோழனுக்கு செம கோவம் வருது. எப்படா இந்த பல்லவன் ரூமுக்கு திரும்பி போவான் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிலாவும் பல்லவனும் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது சோழனால தாங்கவே முடியலங்க. செம கடுப்பாயி அவரு ரூமை விட்டு வெளில போயிட்டாரு. இவன் போக மாட்டான் போலயே, இங்கேயே உட்காந்து இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சோழன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இவனை எப்படியாவது முதல்ல வெளில கடத்தணும், இவனை என்ன பண்ணி வெளில கடத்தலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சோழன். சரி இந்த ரூமுக்கு போய் என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாண்டியனையும் சேரனையும் பாக்குறதுக்காக போறாங்க. சோழன் பாண்டியன் சேரன் இருக்க ரூமை கதவை திறந்து பார்த்தா 2 பேரும் அப்படியே பெட்ல தனித்தனியா படுத்துக்கிட்டு 2 பேருமே கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே சோழனுக்கு செம்ம கடுப்பாயிருச்சுங்க. சோழன் கோவத்துல போய் 2 பேர்ட்டையும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சேரனையும் பாண்டியனையும் 2 பேரையும் இப்ப போன் பேசுறத நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கத்துறாரு. பாண்டியனும் சேரனும் 2 பேரும் செம ஷாக்காயி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. பாண்டியன் சோழன் கிட்ட டே சோழா, நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க, நீ ஓ ரூம்ல இல்லையா, ஏன்டா இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்குறாருங்க. டேய் பாண்டியா, எனக்கு செம கோவம் வருதுடா, பேசாம இரு அப்படின்னு சொல்லி பாண்டியனை திட்டுறாருங்க. சேரன் டேய் சோழா கோவப்படாதடா, என்னடா ஆச்சு, நீ ஏன்டா இங்க நிக்கிற, ஆமா பல்லவன் எங்கடா அப்படின்னு சொல்லி சோழன்ட்ட கேக்குறாரு. ஆமா என்கிட்ட கேளுங்க, பல்லவன் என் கூட தானே தங்கியிருந்தான், என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாருங்க. ஆமாண்டா எங்க கூட தான் இருந்தான், நடுவுல தான் படுத்திருந்தான், எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சேரன் யோசிக்கிறாரு. அவன் எழுந்துச்சு போனது கூட தெரியாத அளவுக்கு நீங்க 2 பேரும் போன்ல கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாருங்க. சோழன் இப்படி கேட்டனையும் பாண்டியனும் சேரனும் தெற்கு ஊருக்கு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. டேய் சோழா, சும்மா தாண்டா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாருங்க. அண்ணே நீங்க 2 பேரும் என்ன ரொம்ப வெறுப்பேத்துறீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. டேய் பல்லவன் எங்க தாண்டா போனான், இந்த நேரத்துல அவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு சேரன் புலம்பிக்கிட்டு இருக்காரு. சோழன் அண்ணே பல்லவன் நிலா கூட தான் இருக்கான், நீங்க 2 பேரும் இங்க ஜாலியா கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவன் உங்க டார்ச்சர் தாங்க முடியாம என்னைய வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் தனியா நிம்மதியா கொஞ்சம் இருக்கலாம்னு தான் ரூம் தள்ளி போட்டேன், அவன் இங்கேருந்து அங்க வந்து என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையனை ரூம்ல வச்சுக்கிட்டு அதுவும் பெட்டுக்கு நடுவுலயே படுக்க வச்சுக்கிட்டு இப்படியா 2 பேரும் கடலை போடுவீங்க, அவன் உங்க டார்ச்சர் தாங்க முடியாம தான் என்னைய வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் நிலா கூட 1 மணி நேரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். நானே இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமேன்னு போனேன், அதுக்குள்ளயும் வந்து கதவை தட்டி எல்லாத்தையும் கெடுத்துட்டான். எல்லாத்தையும் மறந்துட்டு நிலாவும் அவ கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு உங்க மேல எல்லாரும் செம கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் செம கோவத்துல பேசுறாருங்க. டேய் இந்த பையன் ஏன்டா அங்க போனா,
டேய் பாண்டியா, அவனை போய் அழைச்சிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி சோழன் பாண்டியன்ட்டு சொல்றாருங்க. சரின்னு சொல்லிட்டு பாண்டியன் சோழனோட போயிட்டு பல்லவனை அழைச்சிட்டு ரூமுக்கு வந்துடுறாருங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் ட்ரக்கிங் போறதுக்காக ரெடி ஆகி நிக்கிறாங்க. பல்லவன், பாண்டியன், சேரன் எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. நிலா சோழனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழன் கிளம்பி ரெடியா இருக்காரு. நிலாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் மாத்த போன நிலா இன்னும் வெளியில வரவே இல்லைங்க. சோழன் நிலா கிட்ட, நிலா சீக்கிரம் போகணும், எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு கதவை திறந்து நிலா என்ட்ராகிறாங்க. நிலாவை பார்த்து சேரன் பயங்கரமா ஸ்டன் ஆகி அப்படியே நிக்கிறாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலா செம்மையா அழகா சாரி கட்டிட்டு வராங்க. நிலா அவங்க ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி பயங்கர அழகாக இருக்காங்க. சோழன் நிலாவை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாருங்க. நிலா சோழன்கிட்ட, என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நிலா, நீ இந்த சாரியில் ரொம்ப அழகாக இருக்க, நீ சாரி கட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. வாங்க வாங்க போதும், எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோழனை அழைச்சிட்டு போயிடுறாங்க. நிலா சோழன் 2 பேரும் வந்த பிறகு எல்லாரும் ட்ரெக்கிங் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. எல்லாரும் ஒரு சின்ன காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. சேரன் அந்த காட்டை பார்த்து, டேய் என்னடா இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது இந்த காடு, இதுக்குள்ளே சிங்கம் புலிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. பல்லவன் இதுதான் கேட்பன்னு சேரனை பயங்கரமாக பயமுறுத்திக்கிட்டு இருக்காருங்க. இப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் போய்கிட்டு இருக்கப்பதான் திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க. பக்கத்தில் பல்லவனையே காணுங்க. எல்லாருமே செம ஷாக்கிங் ஆகிறாங்க. பல்லவனை பேர் சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் பல்லவன்கிட்டேருந்து எந்த பதிலுமே வரலைங்க. பல்லவன் எங்கே போனாருன்னு யாருக்குமே தெரியலை. ஆமாங்க, பல்லவன் காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிடுறாரு. பல்லவன்கிட்டேருந்து எந்த பதிலும் வராதனால எல்லாரும் பயங்கரமாக பதட்டமாக வராங்க. பல்லவனோட பேரை சொல்லி பயங்கரமாக எல்லாரும் கத்தி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆளாளுக்கு ஒரு திசையில போய் பல்லவன் பேரை சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பல்லவன்கிட்டேருந்து எந்த பதிலுமே வரலைங்க. பல்லவன் எங்கே போனார்னு யாருக்குமே தெரியலை. சேரன் ஒரு பக்கம் பல்லவனை தேட போயிட்டாரு. பாண்டியனும் ஒரு பக்கம் பல்லவனை தேட போயிட்டாரு. சோழனும் நிலாவும் இன்னொரு இடத்துல பல்லவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் காட்டுக்குள்ள போட்டோ எடுக்கணும்னு போய் வழியை மறந்துட்டாருங்க. வழியை மறந்த பல்லவன் பதட்டத்துல எந்த சைடு போறதுன்னு தெரியாம திக்குமுக்காடிக்கிட்டு இருக்காரு. பல்லவனும் பதட்டத்துல, அண்ணே எங்க இருக்கீங்க அப்படின்னு கத்தி கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா யாருக்கிட்ட இருந்தும் எந்த பதிலுமே வரலைங்க. எல்லாரும் பல்லவனோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பல்லவனோட ஃபோனு நாட் ரீச்சபிளில் இருக்குங்க. காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால டவரே கிடைக்கலங்க. பல்லவனும் சேரன், சோழன், பாண்டியன் எல்லாருக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் பல்லவனுக்கும் டவர் இல்லைங்க. பல்லவன் வந்த வழியிலே திரும்பி போவோன்னு மறுபடியும் பின்னோக்கி வராரு. ஆனால் வர்ற வழி அவருக்கு முன்ன வந்த மாதிரியே தெரியலைங்க. அதனால குழப்பத்திலே நிற்கிறாரு. பல்லவன் விடாம, அண்ணே எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்காருங்க. எல்லாருமே பல்லவன் பேரை சொல்லியிருந்தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாண்டியன் தனியாக போய்கிட்டு இருக்கப்ப பல்லவனோட சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வர்ற திசையில ஓடி போய் பார்க்குறாரு. பல்லவன் காட்டுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. டேய் பல்லவா, இங்கே இருக்கண்டா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு. பாண்டியனோட குரலை கேட்ட பிறகு பல்லவன் சந்தோஷத்தில் ஓடி வந்து பாண்டியனை கட்டி பிடிச்சிக்கிறாருங்க. அண்ணே சாரிண்ணே, நான் ஃபோட்டோ எடுக்கணுன்னு தான் உள்ளே போனேன், வழியை மறந்துட்டேன், உள்ளே ரொம்ப பயந்துட்டேனே. எல்லாரும் எங்கன்னு, எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்களா, எல்லாரும் என் மேலே கோவமாக இருப்பாங்கல்ல அப்படின்னு பல்லவன் பாட்டிகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. டேய் பல்லவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ முதல்ல வா, முதல்ல பதட்டப்படாத அப்படின்னு சொல்லி பல்லவனை அழைச்சிட்டு போகிறாருங்க. சேரன் பல்லவனை பார்த்த பிறகு, டேய் பல்லவா எங்கடா போனேன், இவ்வளோ பெரிய காடாக இருக்குது, நம்ம காடு முன்ன பின்ன தெரியுமாடா, எதுக்காடா அப்படி இப்படி உள்ளே போனேன், இப்படிலாம் விளையாட்டுத்தனமாக இருக்காதடான்னு பல்லவனை சேரன் திட்டிக்கிட்டு இருக்காருங்க. பல்லவனை பார்த்தோன்னையும் சோழனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சுங்க. சோழன் ஓடி வந்து, எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி பல்லவனை பயங்கரமா போட்டு அடிக்கிறாருங்க. சோழன் பல்லவன் மேல நேத்துலேருந்தே செம கடுப்புல இருக்காரு. நிலா கூட ரொமான்ஸ் பண்றப்ப கரெக்டா வந்து தொந்தரவு பண்ணதுனாலேயே பல்லவன் மேல செம கடுப்புல இருந்தாரு. இந்த நேரத்துல தொலைஞ்சு போய் எல்லாரையும் பயமுறுத்துறதுனால சோழனுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிருச்சுங்க. பல்லவனை பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா, எதையாவது பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க, நீ எதுக்கு தாண்டா இங்க வந்த, எதையாவது பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க, இதுக்குதான் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு நான் இருந்தேன், கொஞ்ச நேரம் ஏதாவது நிம்மதியாக இருக்க விட்றியான்னு சொல்லி பல்லவனை பயங்கரமாக போட்டு சோழன் அடிச்சிடறாருங்க. சோழன் அடிக்கிறத பார்த்து சேரன் பல்லவனை பிடிச்சி இழுத்து சோழனை தடுக்கிறாருங்க. டேய் சோழா, எதுக்குடா இந்த அளவுக்கு அடிக்கிற, இனி உன் விஷயத்தில் அவன் எதுவும் தலையிட மாட்டான், நீ போ அப்படின்னு சொல்லி பல்லவனை இழுத்துட்டு போயிடுறாருங்க. பாத்தியா நிலா, நான் எப்படி சொல்லிட்டு இருக்கேன், அண்ணன் எப்படி சொல்லிட்டு போகுதுன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட சொல்கிறாருங்க. நிலா, அண்ணன் சொன்னது தான் கரெக்டு, எதுக்காக நீங்கள் எப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதை கேட்டவுடனே சோழனுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருச்சுங்க. என்ன நிலா, எப்ப பார்த்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பியா? உன்னாலதான் அந்த பிரச்சனையே வந்தது. நம்ம தனியா போகலான்னு அப்பயே சொன்னேன். நீ தான் இவங்களெல்லாம் கூட்டு வரேன்னு சொன்ன. இப்ப பாரு, வந்ததுலேருந்து எதையாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்க விட்றானா? இன்னும் சின்ன பையன் மாதிரி